வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாத்துடைய ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம வந்து 1 kg அளவுக்கு சிக்கன் வச்சு 1 kg ரைஸ், அதாவது பாஸ்மதி ரைஸ் வச்சு இந்த பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம செய்ய போகிற 1 kg சிக்கன் பிரியாணி 7 to 8 people ஆராமா சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. 1 kg சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாங்க. சிக்கன் 1 கிலோ. பிரியாணிக்கு சிக்கன் பீசஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாங்க. சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 30 minutes மேரினேட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 6 டேபிள் ஸ்பூன். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணிட்டு அதையும் நறுக்கி வச்சுக்கலாங்க. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பழுத்த பெரிய தக்காளி 4, பெரிய வெங்காயம் 6 வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பிரியாணி செய்யறதுக்கு 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். லெமன் ஜூஸ் 2 டீஸ்பூன். பச்சை மிளகாய் 3, கூடவே கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக பட்டை, 5 ஏலக்காய், 8 கிராம்பு, மராட்டி மொக்கு, அன்னாச்சி மொக்கு, 1.5 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், பிரியாணி மசாலா தூள் 6 டேபிள் ஸ்பூன். பிரியாணி செய்யறதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரம் இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. 200 ml அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துருக்கிற பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணிட்டு வணக்கிக்கலாம். கூடவே நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் ஆட் பண்ணிட்டு வணக்கிக்கலாங்க. எண்ணெயிலே ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு பிரியாணி நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நீட்டமாக அரிஞ்சு வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி வணக்கிக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க. அப்போதான் பிரியாணி ரொம்ப டேஸ்டாக சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிட்டு வணக்கிக்கலாம். நறுக்கி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிட்டு தக்காளி நல்லா வணங்குற அளவுக்கு வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே சிக்கன் பீஸும் ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நல்லா ஆட் பண்ணிட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு உள்ளே ஆட் பண்ணிட்டு நல்லா அரைவாசி வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். நம்ம இந்த பாத்திரத்தில் சிக்கன் ஆட் பண்ணி நல்லா வணக்கினதுக்கு அப்புறமா 800 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு கலந்துக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கில் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போதான் நம்ம அரிசி வெந்து வரும் பொழுது சரியா இருக்கும். தண்ணி சேர்த்ததும் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அது நல்லா கொதிக்கட்டும். கரெக்டாக 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அரிசி ஹாஃப் பாயில் ஆயிரும். அதுக்கப்புறமா தண்ணி வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். சிக்கன் ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு உடையாத மாதிரி நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே தட்டு வச்சு மூடிடலாங்க. அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிச்ச சுடு தண்ணி மேலே வச்சுட்டு அடுப்பில் சிம்மில் வச்சிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு அப்படியே தம்மில் மிச்சம் இருக்க இந்த சிக்கனும் அரிசியும் நல்லா வெந்துடும். பிரியாணி நல்லா வெந்ததும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாங்க. சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களை கமெண்ட்ஸ் என்னங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எஃபர்ட் அண்ட் வீடியோ உங்களை ரீச் பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.